அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். நாம் நமது சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டாளது பிரியாவிடை உற்சவம், அதைத் தொடர்ந்து எண்ணெய் காப்பு உற்சவம்னு ஸ்ரீவில்லிபுத்தூரே அப்படி கோலாகலமாக இருக்குது. தாயார் நம்மளுக்கு நாராயணனை ஸ்ரீ பெரிய பெருமாளை எப்படியெல்லாம் பக்தி பண்ணணுங்கிறத சொல்கிறது தான் இந்த பிரியாவிடை உற்சவம், இந்த எண்ணெய் காப்பு உற்சவங்கிறது இங்கே நடந்துட்டுருக்கு. ரொம்ப அழகாக தாயார் சொல்லி கொடுக்குறாங்க நம்மளுக்கு. தாயார் காட்டிய ஒரு வழி பக்தி மார்க்கம். என்னால் ரொம்ப தபசு பண்ண முடியல, பெரிய பெரிய முனிவர்கள் மாதிரிலாம் நம்மளால் தபசு பண்ண முடியாது, யாகங்கள் பண்ண முடியாது, யஜ்ஞங்கள் பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? பக்தி பண்ண முடியும். பக்தி ஒன்றினால் மட்டும்தான் ஸ்ரீ நாராயணனது அருளை நாம் பெற முடியும் என்பதை சொல்லும் விதமாகத்தான் தாயார் நம்மளுக்கு பக்தி மார்க்கத்தை காட்டியிருக்காங்க. ரொம்ப 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 எளிமையான வழி. பரீட்சையிலெல்லாம் முக்கியமான ஒன் வேர்டாக சொல்லி கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் ஜஸ்ட் இந்த ஒன் வேர்டெலாம் பார்த்தா ஒரு 36 மார்க், 100க்கு 36 to 40 எடுத்துடலாம், 2 மார்க்ஸ் கொஸ்டின் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் தாயார் நம்மளுக்கு திருப்பாவையை கொடுத்துருக்கா. அதுக்காக திருப்பாவையில் அவ்வளோதான்னா கிடையாது. இந்த 40 மார்க்கையும் தாண்டி 100 out of 100 திருப்பாவைங்கிற ஒன்றை பிடிச்சுட்டா போதுமா, 100க்கு 100 மதிப்பெண்கள். எப்படி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம கையில் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருந்தா எப்படி இருக்கும்? கொஸ்டின் பேப்பர், அதுக்கு உண்டான ஆன்சர் பேப்பரையும் ரெண்டுத்தையும் மிஸ்ஸு கொடுத்துட்டு இது ரெண்டையும் நீங்கள் பாருங்கள், டீச்சர் கொடுத்துட்டு இதை பாருங்கள், இதை பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட், ஸ்டேட் ஃபஸ்ட் அப்படிலாம் சொன்னால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியாகத்தான் தாயாரோட திருப்பாவை. இந்த திருப்பாவை 30 எங்களால் சொல்ல முடியாதுங்க. இவ்வளவு தூரம் நீங்கள் சிம்பிளிஃபை தயார் பண்ணி கொடுத்தாலும் எங்களால் இந்த 30 சொல்ல முடியாதவங்க முக்கியமான 5 திருப்பாவை மட்டுமாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் வீடியோஸ்லேயும் இருக்குது, போய் அவசியம் பாருங்கள். இந்த 5 திருப்பாவையை மட்டுமாவது தினமும் சொல்லுங்கள். இன்றைய தினம் ஒரு திருப்பாவை, பாசுர கோலம், பாசுர ஓவியம், பாசுர பாடல்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கு ரொம்பவே முக்கியமான திருப்பாவை நாள். இன்னைக்கு என்ன பாசுரம்? அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்றடச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான், இன்றியாம் வந்தோம் இரங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்துக்கு போற்றி பாசுரம்னு சொல்லுவாங்க. இந்த பாசுரம் பெருமாளை, பெரிய பெருமாளை அப்படி போற்றி போற்றின்னு என்ன செய்கிறா? நம்ம தாயார் புகழ்ந்து பாடுறா. நீ எப்பேற்பட்ட பெருமாள். ராம அவதாரத்தில் சீதாதேவியை மீட்கிறதுக்காக ராவணேஸ்வரன் கிட்ட போய் நீ போர் புரிஞ்சு நீ என்ன செஞ்ச? வெற்றி வாகை சூடின. எல்லா பெருமாளோட ஒவ்வொரு பெருமைகளையும் போற்றி போற்றி போற்றின்னு சொல்லிகிட்டே வரா. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. ஆமாம், கிருஷ்ணாவதாரத்தில் என்ன செஞ்ச? மலையவே குடையாக பிடிச்ச இல்லையா? அது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம். நீ நிறைய அதிசயங்களை செய்பவனே, நீ தான் எங்களுக்கு, நாங்கள் வந்த காரியத்தை அறிஞ்சு நீ தான் எங்களுக்கு என்ன செய்யணும்? கிருப பண்ணணும்னு சொல்கிற விதமான போற்றி பாசுரம். இந்த போற்றி பாசுரம் தைரியத்தை சொல்லக்கூடியது, பெருமாளுடைய வீரத்தை எடுத்து சொல்கிறா. இந்த போற்றி பாசுரத்தை அவசியம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். தைரியமாக இருக்கணும், பொய் சொல்கிறதுக்கு பயப்படணும், திருடுறதற்கு பயப்படணும். இதெல்லாம் தாயார் சொன்னால, செய்யாததை செய்யோ, பெரியவங்களை மதிக்கணும், செய்யக்கூடாததை செய்யக்கூடாது. ரொம்ப ஒரு குழந்தை பயந்த சுபாகத்தோடையே இருக்குன்னா இந்த போற்றி பாசுரத்தை குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக தைரியமும் வரும். அடுத்ததாக இன்றைய பாசுரத்தோட சிறப்பு பார்த்தோம். நங்கநல்லூர்லேருந்து தேஜஸ்வினி கிருஷ்ணன்கிற குழந்தை இன்றைய பாசுரத்தை அவ்வளோ அழகாக ஓவிய கோலமாக வரைஞ்சிருக்காங்க. தாயார் என்னென்ன போற்றி பாசுரத்தில் சொன்னாங்களோ, பெருமாளோட திருவடியை தானே ரொம்ப வசத்தியாக, உன் திருவடிக்கு மங்களம் உண்டாகட்டும் தானே சொல்கிறா இந்த போற்றி பாசுரத்தில். பெருமாளோட திருவடி, ஆயுதங்கள் எல்லாத்தையும் அவ்வளவு அழகாக வரைஞ்சிருக்காங்க. நன்றி தேஜஸ்வினி கிருஷ்ணன். அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அலமேலு ரங்கராஜன் மாமி திருப்பாவை பாசுர கோலமும் ஓவியமும் தினமும் நம்மளுக்காக வரைஞ்சி தந்துட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். குடையாக தானே நீ மலையை தூக்கி பிடிச்ச, அதனால அந்த மலை. அடுத்து அன்று இவ்வுலகம் அடியளந்தாய் போற்றின்னு சொன்னாலே அழகா அவர் எப்படி உலகத்தை அளக்கிறாரோ அந்த மாதிரி இருக்குது.
சங்கோடு சக்கரம், அவரோட எல்லா விதமான ஆயுதங்கள், சங்கு சக்கரங்கள் எல்லாம் தாயார் புகழ்ந்து பாடினா இல்லையா? அதனையெல்லாம் எடுத்து சொல்லும் விதமாக இந்த ஓவியத்தில் எல்லாத்தையும் ஒன்று போல அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நன்றி அலமேடு ரங்கராஜன் மாமி. தாயாரோட கிளி இல்லாமல் இருக்க முடியுமா? அழகாக கிளியும் பேசுறது, நம்மளுக்கெல்லாம் கிளி எடுத்து சொல்கிற மாதிரியாக இருக்கிறது இந்த ஓவியம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதிக்கு ராம்கோ நகர்லேருந்து நம்ம ஈஸ்வரி செல்வம் வரைஞ்சி அனுப்பிய கோலத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது, நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதிக்கு நம்ம பத்மாவதி ராஜகோபாலன் மாமி அம்பத்தூர்லேருந்து வரைஞ்சி அனுப்பிய கோலத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. மிக்க நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். அடுத்ததாக நாம் இந்த மார்கழி மாதத்தில் தாயார் கிருஷ்ணர் தானே கொண்டாடினா, இதோ தென்னாங்கூர் பாண்டுரங்கன் சேவை திவ்யமாக சேவை சாதிக்கிறார். நல்லா சேவிச்சுக்கோங்க. நாம் அடுத்ததாக இந்த மார்கழி சிறப்பு அலங்காரங்கள்னு கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய நித்திய வெங்கடேஷ பெருமாள் சுவாமி சன்னதியில் நடைபெறக்கூடிய மார்கழி சிறப்பு அலங்காரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய பாசுரத்துக்கு ஏற்றபடி பெருமாள் அவ்வளோ அழகாக சேவை சாதிக்கிறார். தாயார் இந்த பாசுரத்தில் வாமன அவதாரத்தை தானே கொண்டாடுறா. அந்த வாமன அவதாரத்தில் சிறப்பு தானே இந்த பாசுரம் முழுவதும் வருகிறது. இதோ அழகா வாமனனாக நித்திய கல்யாண வெங்கடேஷ பெருமாள் அவ்வளோ அழகாக சேவை சாதிக்கிறார். இருக்கும் இடத்திலேயே சேவிச்சுக்கோங்க பெருமாள். அடுத்ததாக இந்த புண்ணியமான மார்கழி மாதத்தில் திருநீர்மலை ரங்கநாதரை சேவிச்சுக்கோங்க. தாயாரோட அவ்வளோ அழகாக திவ்யமாக சேவை சாதிக்கிறார். தாயார் சொன்னாங்களே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, இருக்கும் இடத்திலேயே இருந்துட்டு எல்லாரும் பெருமாளையும் தாயாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயம் நம்ம அனைவருக்கும் அனைத்து நலன்களும் ஸ்ரீ பெருமாளும் தாயாரும் வணங்குவாங்க. கூடியிருந்து குடிந்தேடோர் எம்பாவாயின்னு சொல்லியிருக்கா இல்லையா? அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் அனுப்புங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக்கும் கொடுங்க. அடுத்ததாக நாம் உமா சந்திரசேகர் அக்காவோட குரலில் இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை கேட்கலாம் வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம், ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரல் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, வென்று